சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஜூன் மாதம் இந்த மாதத்திலே வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கிறார், சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார். அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்கின்றாங்க. இது நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம். இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது. அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும். அது ஒரு பக்கம். அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் இம்மாதம் 8ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இம்மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி சுக்கிர, அதாவது புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் இம்மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான 5 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார், சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு, புத பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய, அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது. முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது. அதுவும் வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம். சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது. அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது. அதே போல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க. அதனால் புதிய மனைகளை துவங்கிறது, புதிய கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது, அதேமாதிரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது, அதுமாதிரி கிணறு வெட்டுறதுக்கு தோன்றது அல்லது போர்வெல் போடுறது, இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல பலனை தரும். வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும். அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 6ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க. அதே மாதிரி தான் இம்மாதத்தினுடைய ஜூன் மாதம் 8ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது. அதே போல் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகா சுவாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷம் நட்சத்திரம், சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் 14ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. அதே போல் ஜூன் மாதம் 17ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. மறுபடியும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க. அது மாதிரி இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 8ஆம் தேதி, அதே போல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி, ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. இதில் 16ஆம் தேதி, 17, 27ஆம் தேதி, அதாவது இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே. அதனால் கல்யாணங்கள் செய்யலாம், திருமணங்கள் முதலியவைகள், நிச்சயதார்த்தம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம்.
ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாதமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது. ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம், சரிங்களா? அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது, வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது, இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம். ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆனி மாதத்தில். அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் 2026 எப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் நிதான போக்கை தர வேண்டிய மாதமாக இருக்குது. அதனால் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் மறைஞ்சு தான் இந்த மாதம் முதல்ல ஆரம்பிக்குது. உங்களுக்கு சூரியன் மட்டும் இல்லை, புத பகவானும் மறைஞ்சு தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது. இது ஒரு நல்லது என்னென்னா 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதவன் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது. அதாவது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையுடன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு அவர் மறைஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப கவனத்துடன், குறிப்பாக சொன்னோன்னா முதல்ல வரக்கூடிய 15 தேதிகள் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சியாகி உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. அதனால் முதல் பகுதியில் முக்கிய முடிவுகளை எடுப்பதிலே நீங்கள் தவிர்ப்பது துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தருங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு முதலீடு செய்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு பணத்தை வந்து பெரிய பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, யாருக்கோ கொடுக்க போகிறீங்க, அல்லது வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 15 தேதி வரைக்குமே கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதற்கு மேலே ஒரு முதலீடு செய்வதோ, பண பரிமாற்றம் செய்வதையோ, அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதிலையோ, ஒரு கையெழுத்து போடுவதோ, அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதோ, ஏதோ வாங்குவதோ அல்லது விற்பதையோ செய்கிறது நல்லதுங்க துலா ராசிக்காரங்களுக்கு. அதனால் முதல்ல வரக்கூடிய இந்த 15 தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக 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 அவசியம். அதே போல் அன்றாட வேலைகளை செவனே செய்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாபக மறதியினால் சில உபாதையை வருவதற்கு துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா 12ஆம் அதிபதி இல்லையா புதனே, அதனால் உங்களுடைய சிந்தனையில் ஞாபக மறதி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் வந்து இந்த மாதம் முழுவதுமே 29ஆம் தேதி தான் மாறார். சற்றக்கூடிய அந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் பாவத்தில் தான் இருக்கார். அதனால் வந்து துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது என்னென்னா இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடைபெறும். அது உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலனை தரப்போகுதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கீங்க கணவன் மனைவி, அவங்க மறுபடியும் ஒன்று சேருவாங்க. கருத்து இதுவாக 2 பேருக்கும் சண்டை இருக்குங்க, ரொம்ப சச்சரவு இருக்குது, பெரியவங்க தீர்க்க வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதம் சேர்ந்துருவீங்க. அல்லது நாங்கள் வந்து பணிக்காக ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை துணைவர் இன்னொரு இடத்துல இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேருவோமா, அல்லது என்னுடன் அவங்க வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்து இருப்பாங்களா, அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா துளாராசிக்காரங்க இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவரை வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. நல்லபடியாக வெளிநாடு போவாங்க, நல்ல வளர்ச்சி அடைவாங்க. இது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தரப்போகுதுங்க. அடுத்ததாக நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை அவங்களுடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதே மாதிரி குழந்தைகள் வழியில் ஒரு பெருமை அடைய போகிறீங்க. குழந்தைகள் நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதோ, அல்லது அந்த குழந்தைகள் நல்ல இடத்துல போய் நீங்கள் படிப்பில் சேர்க்கிறதோ, அவங்களுக்காக ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதோ, அது மாதிரி நல்ல வளர்ச்சிகள் துளாராசிக்காரங்களாகியவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால் இது குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல பெருமை, பெரிய கௌரவம் உங்களுக்கு அமைய போகுது துளாராசிக்காரங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். அதனால் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, இந்த மாதம் வெளிநாடு போவீங்க. கடல் கடந்து போய் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்து வருவங்களுக்கும் லாபம் பன்மடங்காக உயரப்போகுதுங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதான போக்கு 14 தேதி வரை, இந்த மாதம் 14 தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு மேலே நல்ல வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்க போகுது துளாராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான், அதுதான் முன்னாடியே சொன்னேன், அவர் வந்து 3ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் உடையவர் 9ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால் வந்து தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பூர்ணமாக சித்தியாகும்.
மேலும் இந்த மாதத்திலே நீங்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டிய 3 தினங்கள் இருக்குங்க. அது உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டம தினமாக துளாராசிக்காரங்களுக்கு வருது. குறிப்பாக 23, 24, 25 இந்த ஜூன் மாதம் 23, 24, 25 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வருதுங்க. இது 3 நாளும். இந்த 3 தினங்களும் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும். ஏன்னா இந்த 3 தினங்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருது. மற்ற ஏனைய தினங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறதுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ தினம், அதாவது ஜூன் மாதம் 23ஆம் தேதி, ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2 தினமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது. அன்றைய தினம் வில்வத்தினாலே அர்ச்சனை பண்ணிவாங்க. துளாராசிக்காரங்களுக்கு நல்ல நன்மை, நல்ல வளர்ச்சிகள், நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். சிவாய நமஹ.